சப்பா வெளியில வெயில் போடுறத போட பார்த்தா ஒன்றும் தாங்க முடியலப்பா சாமி. ஏன் தான் இந்த வெயில் இந்த போடு போடுதோ. சப்பா, சீக்கிரம் வெயில்ல ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட பொட்டுன்னு போய் சேர்ந்துருவோம் போல. உதான் பையன் இங்க இது லோனுக்கு ஒன்று கட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஒன்னான்னு தெரியலையே. போய் கட்டினானா? முல்லா, எடி முல்லா, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க. எங்க முல்ல உமாவா கூப்பிட வேணா? லோனு கட்ட சொன்னேன், என்ன ஒன்னான்னு தெரியல. சொல்லு, கூப்பிட வேணா? அவன் ஒன்றும் வீட்டில் இல்லை. அவன் வீட்டில் இல்லையா? எங்கே போயிட்டேன்? ஐயோ, வீட்டில் தங்குறானா போடுற வெயிலுக்கு? வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? வீட்டில் தங்குறானா? என்ன வெயில் போடுது? ஏன் தான் இவன் இப்படி பண்ணிட்டு தெரியறானோ தெரியல. முல்ல, எங்க அவன்? அவன் தான் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப எங்கே அவன் கேட்டால் நான் என்னங்க சொல்கிறது? அவன் வீட்டிலலாம் இல்லை. வேற எங்கே போனேன்? எங்கே போனானோ? உன்கிட்ட சொல்லாம உன் மவன் எங்கேயும் போக மாட்டான். எங்க போனேன் சொல்லு. என்னத்த சொல்கிறது நான்? எங்கே போனான்னா நான் தான் துணியெல்லாம் அள்ளி தூக்கி போட்டு வீட்டை விட்டு கிளம்புறான்ட்டேன். முல்ல, என்ன சொல்ற நீ? விளாடுறியா? துணி அள்ளி போட்டு வீட்டை விட்டு வெளியில போடான்னு அவனை சொன்னியா? எதுக்கு சொன்ன? ஆமா, நான் சொல்ல சொல்ல கேட்காம அவ பின்னாடியே திரிஞ்சா. தென்னந்தோப்புல அவ இவனுக்கு சோறு ஊட்டி இருக்கா. என்னங்க இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் என் காதுல கேட்டுட்டு நான் பேசாம இருக்க முடியுமா? அதுக்காக ஒரு ஆம்பளை பிள்ளையா இப்படிதான் வீட்டை விட்டு போடான்னு சொல்லி வெளியில விரட்டி விடுவியா? அது துணியெல்லாம் அள்ளி போட்டு. இந்த வீடு என்ன உனக்கா அவனுக்கா? என்னங்க இவ்வளவு கோவப்பட்டு பேசுறியா? அப்போ அவன் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? அவளை எந்த காட்டு கழுதையோ அவளை போய் என்ன நினைச்சே என்னால பார்க்க முடியல. எப்படிங்கன்னு சொல்றீல்ல? கிருஷ்ணாவுக்கு மட்டும் எப்படி முடிவு பண்ண நீ எல்லாம் ஒத்துக்கிட்ட? கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால சரி போனா போது இவளையே கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. என் பிள்ளைக்கு நான் அவளா? முல்ல, அதிகமா பேசுற, அதிகமா ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, எங்க போனேன் அவன்? எங்க போனான்னு எனக்கு தெரியாது. போடான்னு சொல்லி அமுச்சுட்டு நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வேதனை எனக்கு தானே தெரியும். அவனை அனுப்பிட்டு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு தானே தெரியும். ஒத்த பிள்ளைய ஆசாசையாக வளர்த்துட்டு விரட்டிட்டோமேன்னு எவ்வளோ அழுதுட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தாங்க தெரியும். அப்படியெல்லாம் பண்ற ஆளா இருந்தா இப்படியெல்லாம் அவனை அனுப்பி விட மாட்டியே நீ. ஒழுங்கு மரியாதை என் பிள்ளை இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து சேரணும். முல்ல, நடக்கிறது வேற, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்கே பாருங்க, அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. நம்ம பிள்ளை எங்கே போகிறான்? இங்கே தான் எங்காவது அவங்க அப்பா தான் வீட்டில் தான் இருப்பேன். வருவேன். அதுக்காக வீட்டை விட்டு உன் இஷ்டத்துக்கு அனுப்பிடுவியா? ஒன்னு அனுப்பவா நானு? என்னங்க பேசுறிய? அப்பவாது திருந்துவானேன்னு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன். அம்மா, நான் இனிமேல் அந்த பிள்ளை கூட பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், ஏமா அப்படிலாம் அமுச்சு விட்றிய அப்படின்னு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரலங்க. என்ன தெரியுமா அவன் சொல்றியான்? என்னத்தையோ சொல்லட்டும் விடு. அதுக்காக இப்படிதான் பண்ணுவியா நீயே? அப்பவும் அவன் சரிம்மா நீங்க சொல்றத நான் கேட்குறேன், இனி அந்த பிள்ளை பொண்ணாகடி சுத்த மாட்டேன், போக மாட்டேன், வைக்க மாட்டேன், அவன் வாயில ஒரு வார்த்தை கூட வரலையேங்க. இங்க பாரு முல்ல, நான் கூட யோசிச்சு பார்த்தேன். அவன் பண்றது ஏதோ அவனுக்கு நல்லதா படுது, சரி அவன் இஷ்டப்படி நடக்கட்டும், என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் நான் நினைச்சேன். ஏமல நீ இப்படி பிடிவாதமா இருக்கிற? அப்ப அவன் பண்றதெல்லாம் உங்களுக்கு சரியா படுதோ? அதான் சரின்னு சொல்றியா? அப்போ அந்த பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு சரியோ? சரிதான் முல்ல, பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன, எவ்வளவு நல்ல பிள்ளை. ஏன் அவங்க அம்மாக்கு என்ன, அவங்க அப்பத்தாக்கு என்ன, எவ்வளவு நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல ஒரு தனி மரியாதையே வச்சிருக்கா ஹல்லாவியா. அதுக்காக ஏங்க அவங்க குடும்பத்துல என்னங்க இருக்குது? அந்த பிள்ளைக்கு ஆனா அப்பா இருக்காங்க, இல்ல ஒரு சொத்து சுகம் ஒண்ணுமே இல்லையேங்க. என் பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு பார்க்கணும், எப்படிப்பட்ட வசதியான பொண்ணா பார்க்கணும், என் பிள்ளைக்கு அவ்வளோ செய்யணும் வைக்கணும்னு நான் ஒரு கனவே கண்டு வச்சிருக்கேங்க. நீங்க என்னடான்னா இப்ப நான் என் பொண்ணு கட்டி கொடுக்கறதுனா கூட என் பொண்ணுக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்க தயாருங்க. அந்த அளவுக்கு மாப்பிள்ளை வீடு இருக்கணும். அந்த அளவுக்கு மாப்பிள்ளை இருந்தா மட்டும் தான் என் பொண்ணு நான் கட்டி கொடுப்பேங்க. எனக்கு என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பையன், பணக்கார பையனை பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே அளவுக்கு என் பையனுக்கு பார்க்குற பொண்ணு அந்த அளவுக்கு இருக்கணும் நான் நினைப்பேனா நினைக்க மாட்டேனா? இவ வீட்டுலலாம் போய் கட்டிக்க ஆசைப்படுவேனா நானே? நீ ஆசைப்படாட்டி உன் மவன் ஆசைப்பட்டுட்டானே முல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளையை நான் கட்டி வைக்கிறதுக்கு நான் சம்மதம் சொல்லவே மாட்டேன். அதான் என்னோட இஷ்டம். இப்ப தேவையில்லாம என் மவனை வீட்டை விட்டு விரட்டிட்டா. எங்க போனா என்ன ஆனாலும் ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே, யாமுல்ல இப்படிலாம் நீ இருக்க?
என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ என்னவா இருந்தாலும் முடிவு பண்ணியிருக்கணும். உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத இனிமே, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அவர் மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டாரா? அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாரா? உங்க பேச்சை கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும் முக்கியம்னு அவர் சொல்லுவாரா? நான் அவரை வீட்டுல வச்சுட்டு இருக்கணுமோ? அப்படிப்பட்ட பையன் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. என் பேச்சா கேட்காத பையன் எனக்கு எதுக்கு இருக்கணும்? எதுவும் வேணாம். ஹலோ, சொல்லுடா. ஏய், என்ன நீ முன்ன மாதிரிலாம் கால் பண்ணா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா? ரொம்ப தான் பண்ற, பாத்துக்கோ. என்ன பண்ண சொல்ற? வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு தெரியுமா? அண்ணனுக்கும் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் சண்டை. அண்ணன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கவே பிடிக்காதுடா. அந்த பொண்ணு போயிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால கொஞ்சம் ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. அதான் பேச முடியல என்னால். ஓகே ஓகே. அண்ணனை அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கடா. ஏய், நிஜமாவா கௌசி? ஏன்? அம்மா சொல்கிறத அண்ணன் கேட்குறதா இல்லை. அதனால வீட்டை விட்டு போடான்ட்டாங்க. அண்ணனும் கிளம்பிட்டான். அதான். கௌசி, அப்போ உங்க வீட்ல லவ்க்கு அகேன்ஸ்டா? ஆமாம், அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானே எப்படி தான் வீட்டில் சொல்ல போகிறேனோ எனக்கே தெரில தெரியுமா? ரொம்பவே பயமாக இருக்கு. ஐயோ, என்ன இப்படி குண்டை தூக்கி போடுற? எப்படியும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியா? சரி, வீடு பார்த்துக்கலாம். ஓகே. ஏய், என்னடி பண்ணுற? ஹலோ, சரிடி, சரி வை, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். எங்கள் அம்மா கூப்பிடுறாங்கடி. பாய். மா, யாமா பாத்திரம் தள்ளி போட்டு எப்போவே உன்னை விளக்குன்னு சொன்னேன். செல்லமா வளர்க்குறதுலாம் இப்படித்தான். மரியாதையை போய் பாத்திரத்தை விளக்கிட்டு சோறாக்குற வழியை பாரு. உன்னையெல்லாம் சும்மா விடுறேன் பாரு. நான் என்ன சொல்லணும்? போடி மத. சரிம்மா. எப்பா பாரு ஃபோனை காதில் வைக்கிறது, இல்லைன்னா அப்படி குறுகுறுன்னு என்னத்தை தான் அந்த ஃபோனுக்குள்ளே மூழ்கி போய் பார்ப்பியே, அது தெரியல எனக்கு. அந்த ஃபோனில் உள்ள கன்றாவியெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதானே நான் எடுத்து பார்த்து எல்லான்னு தெரியும். சின்னப்பா பிள்ளைய கூட நோண்டிட்டு இருக்குது. நமக்கு ஒன்று மண்ணும் தெரிய மாட்டேங்குது. போடி, உங்ககிட்ட இருந்தா ஃபோனை பிடுங்கினா தான் ஜெரி விட்டு வரும் போல. போ போ போ, மாப்பிள்ள ஒன்று பார்த்து போடுறேன் உனக்கு. இவளுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் போல. பையதான் உன்னத்திலையும் சேர்த்து இல்லாமல் கிளம்பிருச்சு. பிள்ளையவாது கட்டி கொடுக்கணும் முதல்ல. கௌதம், கூப்பிட்டியா கௌதம்? அருவி, ஆமா மச்சான். சொல்லுடா மச்சான். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் யார் வராங்களான்னு அப்படி நின்று பார்க்குறேன். சரியா? என்னடா? சரிடா. சரி சரி, பேசிட்டு இருங்க. என்ன கௌதம், ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா போலையா? அதெல்லாம் இல்ல. மச்சான் ஒரு ஐடியா சொன்னா. என்னது? பேசாம இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில நீ மேரேஜ் பண்ணுடா அப்படின்றான். அதான் உன்கிட்ட என்ன ஐடியா கேட்கலான்ட்டு உன்னை நான் வர சொன்னேன். அன்பு, நீ என்ன நினைக்கிறா இதை பத்தி? கௌதம், என்ன சொல்ற? ஐயோ, மேரேஜா? ஏன் அன்பு, வேண்டாமா? அம்மா அப்பாலாம் விட்டுட்டு எப்படி எப்படி கௌதம்? எங்க அப்பாவெல்லாம் கல்யாணத்துக்கு வர சொல்லணும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அதான் நினச்சிட்டு இருக்கேன். அதோட எங்கள் அம்மா அப்பத்தாலாம் என்னை எப்படி தூக்கி வளர்த்துச்சு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி கௌதம், யாருமே இல்லாமல். அதான் யோசித்தேன், எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் கௌதம். நீ என்னடாண்ணா இப்படி சொல்கிற? அப்போ மேரேஜ் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிருச்சு. இனி நான் எப்படி அந்த வீட்டில் போய் இருப்பேன்? நான் இனி போனாலும் வெளியூர் தான் போகணும். அங்கே போயிட்டு அதுக்கு இடையில உனக்கு வேற கல்யாணத்தும் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அன்பு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டுக்கு. அதனால தான் மச்சான் இந்த ஐடியாவை சொன்னான். நான் என்ன செய்ய போறேன்னு தெரில. அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி சொல்ற? அப்படி இல்லை கௌதம், நீ ஏன் நினச்சி பாரு. எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அருவி கல்யாணம் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. யாருமே சம்மதம் சொல்லாம எப்படி கௌதம்? நீ ஓகே சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கும். டேய் மச்சான், என்னடா இங்க வாயேன். சொல்லுடா. ஒன்றும் இல்லடா, அன்பு வேணா, எல்லாரோட சம்மதத்தோட நடந்தாதான் கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நீ என்னடா நினைக்கிற? அதெல்லாம் ஓகே தான்டா, பட் யாருமே யார் வீட்லயும் ஒத்துக்கிறதாவே இல்லை. பின்ன எப்படிடா நடக்கும்? இல்லை மச்சான், அன்பு சொல்றத பார்த்தா எல்லாத்தோட சம்மதத்தோட நடந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுதுடா. அதான் நானும் கேட்டா நீ இப்படி சொல்ற. இங்க பாரு அன்பு, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. நீ இப்படிலாம் எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன்னு வை, இது எந்த வருஷம் மட்டும் நடக்காது, எந்த வருஷம் ஆனாலும் நடக்காது. அதை முதல் நினைச்சுக்கோ. உன் அம்மாவுக்கும் சுத்தர பிடிக்கல, கௌதம் அம்மாவுக்கும் அதை விட சுத்தர பிடிக்கல. எப்படி நீலாம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கா? சொல்லு, எப்படி நடக்கும் நம்பிட்டு இருக்கா அன்பு? நீ உங்க அப்பா வரட்டும், உங்க அம்மா வரட்டும், நீ உங்க அப்பா வரட்டும், உங்க அம்மா வரட்டும், சம்மதம் சொல்லட்டும்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க.
இந்த காலத்தில் நடக்காது. சரி, அவங்கவுங்க வேலையை பாருங்க. இது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன். அது உங்களுக்கு பிடிக்கல, அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சரி விட்டுருங்க. அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னடா இப்படி பேசுற? நான் சொன்ன ஐடியா யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் என்னை எப்படிடா பேச சொல்ற? இப்படிதான் நான் பேசணும். என்ன மச்சான், கோச்சுக்காதடா. என்ன கோச்சுக்கிறப்பா? பின்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அன்பு, எனக்கு என்னமோ மச்சான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கு. இங்க பாரு அன்பு, நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வா. ஏன்னா இவங்க வீட்டுல இவங்க அம்மாவும் வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. எங்கப்பா போறது? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ உன்னோட ட்ரெஸ்லாம் மட்டும் பேக் பண்ணிட்டு வெளியில வா. அதெல்லாம் பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்ன அன்பு, மச்சான் சொல்றது எல்லாம் ஓகே தான். அம்மா அப்பத்தாவை விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? என்ன சும்மாவே விட மாட்டாங்களே. அதுவும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனை தான் வரும். எங்க அம்மாவை ஏதாவது கொலைகில பண்ணாலும் பண்ணிடுவாங்க. பாவம் எங்க அம்மா, வாயெல்லாம் பூச்சி தெரியுமா? உங்க குடும்பத்துக்கு ஒரு நாள் எங்க அம்மா துரோகம் நினைச்சதே இல்லை தெரியுமா? இப்போ கூட உங்க அம்மா அப்பாவை எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுக்கு மேல உங்களோட இஷ்டம் மச்சான். இது உன்னோட லைஃப். நீ ஆச்சு, அன்பு ஆச்சு. நீங்க 2 பேரும் பேசி முடிவு எடுத்துக்கோங்கடா. நான் இதுல தடையில்லை. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க சப்போஸ் வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னா கூட என்னால் முடிஞ்ச எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு மேல உங்களோட லைஃப் நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. என்ன அன்பு? சரி கௌதம், நான் போயிட்டு என்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரவா? கௌதம், அருவி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமா கௌதம்? லூசா அன்பு நீ? வேணா உங்க அம்மா கிட்ட இவங்க அம்மா கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வரியா? நடந்துரும். வேணாம் வேணாம், அருவிக்கிட்ட யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நம்ம போறது யாருக்குமே தெரியக்கூடாது அன்பு.